இருக்கிறது. அப்படியா? உலகத்தை விடுத்து மத்திய உலகம் சென்று பாரதிய தமிழருக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். உனக்கு ஒரு கட்டளை காத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கா கடமை ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன். ஊர்வசிவா சென்றிருக்கிறார். பாரிஜாத மலருக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக நீங்க மத்திய உலகம் சென்று பாரிஜாத மலர்கள் ஒன்று கூட களவு போகக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும். அப்படி சென்று வருகிறேன். இருவருமே சென்றிருக்கிறார்கள் மத்திய உலகம். இவர்கள் இருவருமே கடமையிலே கண்ணோட்டமாக இருக்கிறார்களா அல்லது கடமையை தவறி வேற பாதையிலே செல்கிறார்களா என்று நாம் இருவரும் பார்க்கலாம். இந்த மத்தியிலோகத்துக்கு வந்து விட்டோம். இந்த மத்தியிலோகத்துல பார்த்தாயா சாமிக்கு தேவையான மலர்கள் பாடி மதிக்கி போயிருக்கிறது. அதனால சாமி உரைத்த பிரகாரமே இந்த மலர்கள் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு நீர் ஊற்ற வேண்டும். தந்தையிட்ட கட்டளை போல் பாரிஜாத மலர் ஒன்று கூட களவு போகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஊர்வச செடிகளுக்கு தண்ணி ஊற்ற சென்று கொண்டிருக்கிறார். ஒழுங்காகத்தான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுகின்றாளா இல்ல நிழலை பார்த்து உறங்குகின்றாளா என்று கண்காணிக்க. பாரிஜாத மலர் ஒன்று கூட களவு போக. செடிக்கு என்னடா ஐயோ மருந்து போடணும். என்னது மருந்து போடுங்க? அந்த செடியில கூட மஞ்சள் போய்க்குது. மருந்து போட்டு தண்ணி ஊற்றினார் அந்த செடி அப்படியே போய் நிமிந்து வைக்கும். சிறப்பாக ஒழுங்காக மருந்து போட்டு சரிங்க தேவையான நேரத்தில் அது தண்ணி கட்டு. சரிங்க. அப்போதான் மலரானது பூக்கும். ஆமாங்க. சரி சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு இந்த மலருக்கெல்லாம் நீர் ஊட்டி விட்டேன். அதான் பார்த்தாயா கீழே இருக்குது ஒரு பூலோகம். அந்த பூலோகத்துக்கு சென்று அங்க வசிக்கின்ற மக்கள் அனைவருமே பார்க்க வேண்டுமே. இப்போதே இந்த பூலோகம் பார்த்தாயா எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி நானே பூலோகத்துக்கு வந்து விட்டேன். அதான் தெரியுது பார்த்தாயா ஒரு அம்மன் ஆலயம். அந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று அந்த அம்மன் ஆலயத்துக்குள்ள என்னதான் இருக்குது பாப்போம். என்னுடைய கருத்தால இந்த அம்மனுக்கு 108 மலர்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும்.
நான் தான் நீ வணங்கும் அம்மன் பேசுகிறேன். கண் திறந்து பார் ஊர்வசி, கண் திறந்து பார். அம்மா, என்ன? நான் வணங்கும் அம்மனா? உண்மைதான். தாராளமா கண்விழித்து பார்க்கலாமா தாயே? தாராளமாக பார்க்கலாம் ஊர்வசி. ஊர்வசி, என்னுடைய ஆலயமானதோ இந்த பூலோக மக்களால் பழுதடைந்து கிடந்தது. பழுதடைந்து கிடந்த என்னுடைய ஆலயத்தை தேவலோகத்தைச் சேர்ந்த நீ இந்த பூலோகம் ஓடி வந்து 108 பாரிஜாத மகளை கொண்டு எனக்கு அபிஷேக ஆராதனை செய்த காரணத்தால் என்னுடைய மனமானதோ குளிர்ந்தது. என்னுடைய மனம் குளிர்ந்தது போல் உன்னுடைய மனமும் குளிர வேண்டும் என்றால் இதோ என்னுடைய கரத்தில் இருக்கின்றது சூலாயுதம். இந்த சூலாயுதத்தில் இருக்கின்ற மரகத மாலையை உனக்கு நான் பரிசாக கொடுக்கின்றேன், பெற்றுக்கொள் ஊர்வசி. இந்த அம்மனுக்கு 108 மலர்கள் கொண்டு அபிஷேக ஆராதனை பூஜை செய்த காரணத்தால அம்மன் மனமகிழ்ந்து இந்த மரகத மாலை எனக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த மரகத மாலையை இப்போது என்னுடைய கழுத்தில் அணிந்து வேண்டுமே. ஊர்வசி, அம்மா, இந்த மரகத மாலையை நீ இப்போது அறிவிக்க கூடாது. ஏனம்மா? அதோ பார்த்தாயா, என்னுடைய ஆயத்தின் எதிரில ஒரு பொத்தாமரை குளம் ஒன்று இருக்கின்றது. அந்த குளத்தின் அருகாமையில் சென்று அந்த குளத்திலே இறங்கி நீராடிய பிறகு இந்த மரகத மாலையை உன்னுடைய கழுத்தில் அணிவித்துக் கொண்டால் உன்னுடைய உடலானது புனிதமடையும். அந்த பொத்தாமரை குளத்திற்கு சென்று நீராடிய பிறகு இந்த மாலை என்னுடைய கழுத்தில் அணிவித்துக்கிறேன்.